என்னுடைய மாற்று கருத்து ஒன்றையும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். தங்களுடைய அரசியல் பிரிவுடைய சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராதன் பண்டிட் என்பவரை நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள். இந்த விஷயத்தில் ஒரு வரலாற்று செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழ்நாட்டுடைய எழில்மிகு வரலாற்றிலே சேர சோழ பாண்டியர்களுடைய சிறப்புகளை பேசாமல் யாரும் இருக்க முடியாது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சேர மன்னராக இருந்தவர் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்பவர். அவருடைய அரசவை ஜோதிடராக இருந்தவர் உங்களுடைய மூத்த மகன் சேரன் செங்குட்டுவனுக்கு ஜோதிடப்படி ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, ஆட்சி செய்யும் திறனும் இல்லை என்று கூறுகிறார். உடனடியாக அடுத்து அவர் சொல்வது அவருடைய தம்பி இளங்கோவடிகளுக்குத்தான் அந்த ஆட்சி செய்யக்கூடிய கட்டம் ஜோதிடத்திலே தெரிகிறது என்று சொல்கிறார். உடனடியாக அதிர்ச்சி அடைந்த இளங்கோவடிகள் அந்த இடத்திலேயே ஜோதிடத்தை முறியடிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுகிறார். உடனடியாக துறவரம் 3 வடக்கே செல்கிறார். அந்த நேரத்தில் ஜோதிடர் மறுதளித்த சேரன் செங்குட்டுவனுக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது. சேரன் செங்குட்டுவன் 55 ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தினான் என்பது வரலாறு. கலை, இலக்கியம், இராணுவ வலிமை ஆகியவற்றிலே மிகச்சிறந்த மன்னனாக சேரன் செங்குட்டுவன் திகழ்ந்தான். அது மட்டுமல்ல, வடக்கின் எடக்கை பணிய வைத்தவனும் சேரன் செங்குட்டுவன் தான். இதில் சேரன் செங்குட்டுவன் இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்து கண்ணகிக்கு சிலை வடித்தான் என்பதும் நம்முடைய வரலாற்றை பார்த்திருக்கின்றோம். எதற்காக இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் உண்டு. அதை நாம் மதிக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையை, உணர்வை நான் மதிக்கின்றேன். நான் அடிக்கடி வாசிக்கும் திருக்குரான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்று சொல்கிறது. அவரவர் மார்க்கம், அவரவர் நம்பிக்கை அவரவருடையது, யாரையும் யாரும் காயப்படுத்தக்கூடாது என்கிறது. அந்த வகையில உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், உணர்வை மதிக்கின்றேன். அதே நேரத்தில் உங்களுடைய நம்பிக்கையை, உணர்வை அரசுமயமாக்குவதை நான் எதிர்க்கின்றேன். இந்த அவையில பல தலைவர்களுடைய படங்கள் இருக்கிறது. எனக்கு முன்னாலே அமைதி, வளம், வளர்ச்சி என்ற குறிப்போடு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவருடைய படமும் இருக்கிறது. அவர் ஜோதிடத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர், ஜோதிடத்தை தன்னுடைய வழிகாட்டலாக ஏற்றுக்கொண்டவர். அது அவருடைய உணர்வு. ஒரு முறை போயஸ் தோட்ட இல்லத்தில் அவரை நான் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக சந்தித்த போது சொன்னார், தம்பி, எனக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டு, ஆனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எனது உணர்வை நீங்கள் மதிப்பீர்கள் என்று நம்புகிறேன், உங்கள் உணர்வையும் நான் மதிக்கின்றேன். அதே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்துக்குள் கூட்டணி ஒப்பந்தத்தை நாம் போட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவருடைய உணர்வை மதித்து அவருக்கு சொன்ன நேரத்துக்கு முன்பாகவே கையொப்பமிட்டு வந்து அந்த பண்பாட்டை நான் மதித்தவன். அந்த வகையிலே உங்களுடைய உணர்வை மதிக்கின்றேன். ஆனால் ஜோதிடத்தை அரசுமயமாக்குவதை ஏற்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் மாற்று கருத்தாக தெரிவித்து உங்களுடைய நம்பிக்கை கோரும் இந்த விவாதத்தில் என்னுடைய எதிர் நிலைப்பாட்டையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி.